ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன பேபிக்கு நம்ம பெட்டு தைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு டவல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டவலோட நீளம் 39 இன்ச்சு, அதனுடைய அகலம் 30 இன்ச்சில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு வேஸ்ட்டு காட்டன் கிளாத் இருந்துச்சு, காட்டன் சேரீ. அந்த காட்டன் சேரீயை நான் அதே மாதிரி 4 பீஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் யாருக்கும் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், 4 பீஸ் இருக்குதுல. நாலு பீஸில் 2 பீஸை நம்ம கீழே போட்டுக்கலாம். சென்டரில் நம்ம அந்த டவலை விரித்து அதுக்கு மேலே மற்ற 2 பீஸையும் போட்டு நம்ம கரெக்டாக ஒரே லெவலுக்கு வர்ற மாதிரி நல்லா கரெக்டு 4 பக்கமும் கரெக்ட் பண்ணி விட்டுக்கிடுவோம். நீங்கள் 4 பக்கத்துலேயும் பின்னு குண்டூசி போடணும்னா நீங்கள் போட்டுக்கிடலாம். நல்லா கரெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டு குண்டூசி போட்டு எல்லா பக்கமும் ஒரே அளவில் சரிசமமாக நல்லா நீவி விட்டுக்கிட்டு, சுருக்கம் எதுவும் இல்லாமல், உள்பக்கமும் சுருக்கம் இல்லாமல், வெளியிலையும் சுருக்கம் இல்லாமல் ஒரே லெவலுக்கு நீவி விட்டுட்டு, நீளத்தில் வந்து இப்போ எனக்கு 30 இன்ச்சு இருக்குது. அதனால் நான் 5 இன்ச்சில் 5 ஃபஸ்ட்டு 5 இன்ச்சாக ஒரு லைனாக 5 இன்ச்சில் ஒரு லைனு, மறுபடியும் ஒரு 5 இன்ச்சில் ஒரு லைனு அப்படி நான் போட்டுக்கிடுவேன். ஏன்னா நீளத்தில் நம்ம இப்படி நீளத்தில் ஒரு 5 தையல், அதே மாதிரி அகலத்தில் ஒரு நல்ல 5 தையலுக்கு போடும்போது உள்ளே இருக்கிற அந்த டவல், நம்ம உள்ளே கொடுத்துருக்குற அந்த டவல் வந்து விலகிறதுக்கு சான்ஸ் இல்லை. மறுபடியும் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சா கூட அது என்ன செய்யாது, விலகாது. அதுக்காக தான் இது வந்து நம்ம இதில் அந்த 5 இன்ச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் ஒரு நேர் தையல் போடணும் இந்த சைடு. அப்புறம் நீளத்தில் நேர் தையலும் அகலத்தில் நேர் தையலும் நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு நான் அளந்துருக்கேன். ஏன்னா நம்ம மிஷினில் வச்சு தைக்கும்போது ஒரு வேளை அங்கிட்டு விலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காகத்தான் நான் ஸ்கேல் வச்சு லைன் போட்டிருக்கேன். போடலாம், இல்லைன்னா வேண்டாம். நமக்கு முடியும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, இப்போ பிகினர்ஸ் எல்லாம் தைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக லைன் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக லைனாக. உங்கள் பாருங்கள், 3 கோடு தான் அகலத்தில் தெரியுது, ஆனால் 5 கோடு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு மேட்சிங்காக அந்த ப்ளூ கலர் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் நேவி ப்ளூ கலரில் பட்டி எடுத்திருக்கேன். இதோட நீளம் அந்த எவ்வளவு வருதோ 4 பக்கமும் ஸ்கொயராக பண்ணணும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் வருது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அகலம் எவ்வளோ விதத்தில், நீளத்தில் எவ்வளவோ வேணும் எடுத்துக்கோங்க. ஆனால் இதோட பட்டியோட அளவு வந்து 2.5 இன்ச்சு. நீங்கள் 3 இன்ச்சு எடுக்கிறனாலும் எடுத்துக்கிடலாம். 3 இன்ச்சு எடுக்கும்போது இன்னும் நல்ல பட்டையாக வரும். நான் 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சில் 4 அந்த பக்கம் இந்த சைடு 4 பக்கத்தில் தைக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். அதை இப்போ எப்படி தைச்சி எடுத்துகிட்டு வரலான்னு பார்ப்போம். பாருங்கள், நான் ஒரு சைடு தைச்சேன், அதை தான் காட்டுறேன். ஃபுல்லாக இப்போ 4 பக்கமும் தைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு மறுபடி நம்ம அதை ஒரு ஃபோல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃபோல்டு, ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு மறுபடி ஒரு ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக 4 பக்கமும் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் தைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கரெக்டாக நீங்கள் ஒரே லெவலுக்கு நல்லா மடித்து விட்டு அந்தன தைங்க.
பாருங்கள் 4 சைடும் நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மாதிரி தான் இதை தைச்சி நீங்கள் யாருக்கும் gift கொடுக்கறனாலும் ப்ரெசென்ட் பண்ணனாலும் ப்ரெசென்ட் பண்ணலாம். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புதிய இதில் சந்திப்போம்.